ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபேன்ஸ் மீட் வச்சிருந்தாங்க. ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு கலாட்டா.காமோட சேர்ந்து நம்ம பார்வதி, கமருதீன் 2 பேருமே இன்னைக்கு வச்சிருந்தாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து குவிஞ்சுட்டாங்க இன்னைக்கு. அது மட்டும் இல்லாம, அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே ஒரு கூஸ் பம்ப்ஸா இருந்தது. இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாரி. ஏன்னா, அவங்க அந்த பிரச்சனைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப புதுசா வந்து ஒரு புத்துணர்ச்சியோட வெளில வராங்க. ஏன்னா ரசிகர்களும், மக்களும் சரி, அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவு குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ருதீன் சரி, பார்வதியும் சரி, உண்மையாவே அந்த ரசிகர்கள வந்து அவங்க வேண்டுகோள வந்து ஏத்துக்கினாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து கம்ருதீன் தான் 2 இடத்துல வந்து ஃபேன்ஸ் மீட் வச்சு, இந்த 3வது இடம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதியுமே இப்ப தான் வந்து ஃபர்ஸ்ட் மீட் வச்சிருக்காங்க. அதுவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. உங்க ஃபேன்ஸ்லாம் நெறைய பேர் விருப்பப்படுறாங்க. உங்கள பார்க்கணும், நெறைய பேசணும், உங்ககிட்ட நெறைய கொஸ்டின் கேட்கணும்னு. ஸோ அதெல்லாம் மனசுல வச்சு தான் இன்னைக்கு வந்து அவங்க ஃபேன்ஸ் மீட்டுக்கு வந்து ஓகே சொன்னாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து ஃபேன்ஸ் மீட் வைக்கிற ஐடியால இருக்காங்களாம் அவங்களுமே. ஸோ இன்னைக்கு ஃபேன்ஸ் மீட் வந்து உண்மையா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்தது. 2 பேர் குடுத்த வரவேற்ப பார்த்து, அவங்க 2 பேருமே உண்மையா பிரமிச்சு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே இப்ப, வினோத் வந்து பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி விஷ் பண்ணாரு நம்ம கமருதீனுக்கு. அப்புறம் கவின் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம, அவரும் கால் பண்ணி விஷ் பண்ணாரு இவருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்க இதுக்கப்புறம் வந்து இன்னும் தைரியமா நீங்க வேகமா ஓடணுன்ற மாரி அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணாரு, சஜெஸ்ட் பண்ணாரு. ஸோ அதையும் நம்ம கமருதீன் வந்து ரொம்ப ஹேப்பியா வந்து எடுத்துட்டாரு. ஸோ நம்ம ஈவினிங் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதி வந்தாங்க இல்லையா ஸ்டேஜ்ல. ஸோ அப்போ வரும்போது அவங்களுக்கும் பயங்கர வரவேற்பு இருந்துச்சுங்க. உண்மையாவே மக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து வரவேற்பு வரும்னு அவங்களே நெனச்சு பார்க்கல. அவங்களுமே வந்து உண்மையாவே இத ரொம்ப லைக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது இப்படியேங்க. இவங்க 2 பேருக்கு ஏன்டா இப்படி பண்ணணும்னு சொல்ட்டு, அந்த பிபி டீம் இருக்கு இல்லைங்களா? ஸோ கண்டிப்பா வந்து வருத்தப்படுவாங்க. ஏன்னா, ஒரு 2 பேர வந்து அடிச்சுட்டே இருந்தாங்க எப்பவுமே. ஸோ அடிச்சு அனுப்பிச்சுட்டாங்க. இப்ப வந்து அவங்க வந்து வெறிகொண்டு எழுதுறாங்கன்னு சொல்லு. இந்த எழும்போது வந்து உண்மையாவே ரொம்ப வீரியமா எழும்போது அவங்களுக்கு வந்து தோணுது, ச்சே! என்னடா இந்த மாரி ஆளுங்கள விட்டு, ஒரு சும்மா ஒரு டம்மி பீஸ்க்குலாம் வந்து நம்ம வந்து கடைசி ஃபினாலே வச்சுட்டோமாடா சொல்ட்டு, கண்டிப்பா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா, அந்த இருந்த 4 கண்டஸ்டன்ட் விட, இங்க வெளிய இருந்த கண்டஸ்டன்ட் தாங்க நல்ல ஒர்த்தான கண்டஸ்டன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அது மக்களுமே ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. நீங்க யாரடா வெளிய அனுப்புனீங்க? அவங்க தான்டா ஹீரோ எங்கள பொறுத்தளவுக்குன்ற மாரி, அவங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இன்னைக்கு. இன்னைக்கு இந்த வீடியோலாம் பார்த்தனா உண்மையாவே ரொம்ப வந்து ஷாக் ஆகியிருப்பாங்க. என்னன்னா, ஜெயிச்சவங்களே இந்த அளவுக்கு கொண்டாடல. இவங்க என்னடா இப்படி கொண்டாடுறாங்க? மக்கள் வந்து இவங்கள இப்படி தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா வந்து அவங்க நெனச்சு ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இவங்க 2 பேர பத்தின கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.